ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே அப்படின்னாலே நமக்கு ஒர்க்கெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் பூஜை ஜாமான் விளக்குறது, சாமிக்கு பொட்டு வைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, மாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஒர்க் இருக்கும். நாவலனுக்கு இன்னும் ஸ்கூல் லீவ் இல்லை, ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே நான் பூஜை ஜாமான் காலையிலே மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடுவேன், ஈவினிங் க்ளீன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி காலேஜ் நான் போய்கிட்டு இருக்கனால போயிட்டு வந்துட்டு என்னால் க்ளீன் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். ஸோ எப்படியுமே எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் மார்னிங்கே பூஜை ஜாமானை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு காலேஜ் லீவு தான், ஏன்னா மாடல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் என்ன வர வேணாம், வீட்டில் இருந்தே ரிசர்ச் ஒர்க்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போச்சு. பட் ஈவன் தோ நான் மார்னிங்கே என்னோடய ரெகுலர் ரொட்டீனான பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணி இன்றைக்கி நான் 4:30 எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சோடனே செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பயங்கர மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். திரும்ப மிஷின் 8:30க்கு மேலே தான் கொஞ்சம் வேலையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த குண்டுமல்லி பூ போத்திருந்தது. இது என்ன வெரைட்டின்னு தெரியல, ராமர் குண்டுமல்லின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். மொட்டு நல்லா பெருசாக இருக்கும், பூவும் நல்லா பெருசாக இருக்கும். ஈவினிங்லேருந்தே அது மொட்டு இருந்தது. நைட் ஆனவுடனே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் தெளிக்கும் போது அவ்வளோ ஸ்மெல் அடிச்சுது. அந்த ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு கோலம்லாம் நான் போட்டுட்டேன். கோலம் எனக்கு அவ்வளோக்கா போட தெரியாது. ஏன்னா நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டல் தான் படித்தேன். அதனால் எனக்கு கோலம்லாம் வீட்டில் என்ன வேலையும் நான் செஞ்சது கிடையாது, எங்கள் அம்மா செய்ய விட்டதும் கிடையாது. அதனால் இப்போ தான் எல்லாமே கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ சிம்பிளாக ஒரு படிக்கோலம் மாதிரி போட்டுட்டு க்ளீனிங் வேலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே நான் பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா எண்ணெய் பாத்திரம் அப்படிலாம் தனியாக வச்சுருவேன். விளக்கெல்லாம் ஒரு செட்டு தனியாக கழுவுவேன். நார்மலாக நம்ம அந்த எண்ணெய் இல்லாத பாத்திரம் அப்படிலாம் தனியாக கழுவிடுவேன். அப்படி கழுவும்போது நமக்கு ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் நம்ம தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவலாம். இதெல்லாம் நம்ம சடனாக கழுவி முடிச்சிடலாம். நமக்கு நேரம் மிச்சமான மாதிரி இருக்கும், ஒர்க்கையும் நம்ம கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சு தான் நான் பண்ணுவேன். நான் பீதாம்பரி பவுடர் தான் போட்டு இப்போ விளக்குறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் என்னென்னா லெமன் யூஸ் பண்ணுவேன், புளி யூஸ் பண்ணுவேன், சபீனா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம போட்டு சூப்பராக பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணலாம். பெருசாக இதுக்காக மெனக்கடல் பண்ண வேணாம். ஆனால் நிறைய யூடியூப் சேனலில் ஏதோ லிக்யூட்லாம் சொல்கிறாங்க. அந்த லிக்யூட்லாம் ரொம்ப ரேட்டு கூட இருக்குது. காலமாக நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா எல்லாருமே புளி தான் யூஸ் பண்ணி பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பீதாம்பரி பவுடர் வச்சுப்பேன். இப்போ காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த நேரம் புளி போட்டு இது பண்ண முடியாது அப்படின்றனால நான் அந்த டைமில் பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணிப்பேன். இது ரேட்டும் கம்மி தான், 42 ருபீஸோ எவ்வளவு தான். அதனால் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு 6 மந்த்துக்கிட்ட வரும். ஏன்னா நடுவில் சில நாள் நான் புளி யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம், காலேஜ் இல்லை அப்படின்னா புளி போட்டு லெமன் போட்டு சபினா போட்டு க்ளீன் பண்ணிப்பேன். தம்பிக்கு இன்றைக்கி நாவலனுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சரி பீதாம்பரி பவுடரே போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்குகளை சுத்தம் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக சுத்தம் பண்ணணும். அதே மாதிரியே அம்பாலோட முகத்தை நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. நான் பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது அழுக்கு போகும், ஆனால் முகம்லாம் ஒரு மாதிரி அதில் ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி ஆயிரும். அது மட்டும் கிடையாது, பூஜை ஜாமானை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறையிலையும் நம்ம இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். அதனால் நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். முகம் வரும்போது மட்டும் முகத்தை நம்ம ரொம்ப பொறுமையாக கையாலேயே அந்த
பொடி பீதாம்படி பொடி போட்டு நம்ம கையாலேயே மைல்டாக தேய்ச்சி கழுவுனாலே அந்த அழுக்கெல்லாம் போயிடும். எப்படி நமக்கு வந்து மூஞ்ச இப்படி ஹாஷாக பண்ணும்போது வலிக்குதோ அது மாதிரி தான் அம்பாளுக்கும் வலிக்கும். அதனால் அம்பாளோட முகங்களை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது, விளக்குகளை க்ளீன் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் மாக்கோலம் போடுறது அவ்வளோ நல்லதுங்க. மாக்கோலம் வந்து பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த மாக்கோலம் போடுறதுனால நம்ம கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை வந்து எறும்புகள் பூச்சிகள் சாப்பிட்றதுனால நம்ம வந்து எறும்புகள் பூச்சிகளுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த புண்ணியம் வந்து நம்மளை வந்து சேரும். அதே மாதிரியே பூஜை அறையிலன்னு போடுறதுக்கு சில கோலங்கள் இருக்குது. குபேர கோலம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கோலம் இருக்குது. நான் வந்து எப்போவுமே இந்த ஸ்டார் கோலம் தான் போடுவேன். அப்படி இல்லைன்னா ஷட்கோண கோலம் போடுவேன். அதே மாதிரியே வாசல்லையும் சரி நம்ம பூஜை அறையிலையும் சரி கோலம் போடும்போது ஒற்றை கோடாக கோலம் போடக்கூடாது. சிலர் வந்து கோலம் போடும்போதே 2 கோடு வர மாதிரி கோலம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாசலில் கோலம் போடும்போது பார்த்துருப்பீங்க 2 கோடாக வந்திருக்கும். அந்த மாதிரி போடணும். மாக்கோலம் போடுறதுனால அந்தளவுக்கு அது வரல அப்படின்றனால நான் ஒரு லைன் போட்டுட்டு எல்லாத்துலேயுமே பக்கத்தில் ஒரு லைன் போட்டுட்டேன். 2 லைன் வர மாதிரி போட்டுட்டேன். 2 லைன் வர மாதிரி போடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது குடும்பத்தோட ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்படி தான் கோலம் போடுவேன். எங்கள் அம்மாவும் கோலம் அப்படி தான் போடுவோம். நீங்களும் இந்த மாதிரி கோலம் போட ட்ரை பண்ணுங்கள். ஒரே டைமே உங்களுக்கு 2 கோடாக வரல அப்படின்னா ஒரு கோடு போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு கோடு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. பூஜை ஜாமான் க்ளீன் பண்ண உடனே ஒரு காட்டன் டவல் மாதிரி வச்சு நம்ம பூஜை ஜாமானை நல்லா தொடச்சி வச்சிடணும். அப்படி தொடச்சி வச்சுட்டா அந்த பூஜை ஜாமான் மேலே அந்த குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக புள்ளி வராமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் துடைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கருப்பு கருப்பாக மாறி போயிடும். அதனால் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு பூஜை அறையில் ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுட்டேன். பஞ்சுத்திரி போடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பஞ்சுத்திரி ஒற்றை எண்ணிக்கையில் போடக்கூடாது. 2 திரி எடுத்து கையால் இந்த மாதிரி நுமுட்டி 2 திரியாக்கி போடுங்க. அப்படி போடுறதுனால விளக்கும் வந்து எரியும். காற்றடிக்காமல் நம்ம வெளியில் வைக்கிற விளக்குகள்லாம் வந்து எரியும். விளக்கு எரியறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் செய்கிறோமே. விளக்கேற்றும் வீடு வந்து வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.